ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம். நம்மளுடைய கிச்சனில் ரெஸ்டாரண்ட் டைப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 2 ஏலக்காய், ஒரு 5 லவங்கம், ஒரு 3 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு கொரகரப்பான அரவையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டுக்கலாம். 2 குடமிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, ஊட்டி தக்காளி எடுத்துகிட்டு அதில் உள்ள சதையெல்லாம் நீக்கிட்டு வெளியில் உள்ள அந்த ஸ்கின் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 3 நிமிஷம் லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கிட வேணாம். இது கூடவே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை வச்சுருந்தாலே போதும். அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சுக்க வேணாம். இப்போது ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கூட 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கூட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தனி மிளகாத்தூள் தான் நம்ம ஆட் பண்ணி இன்றைக்கி செய்ய போகிறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு போகிற மாதிரி நம்ம அந்த எண்ணெயிலே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்ல மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரையும் நம்ம இப்படி இதை கொஞ்சம் வதக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் அதில் சுத்தமாக இருக்காது. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா சேர்ந்து கொதித்து வரட்டும். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், குடமிளகா, தக்காளி இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அதையும் இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக நமக்கு இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஃபீலும் உங்களுக்கு ஷுவராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நான் இன்றைக்கி மில்க் க்ரீம் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு 5 முந்திரி எடுத்து கூட பால் ஆடைகள் எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாலோ இல்லை கொஞ்சம் தண்ணியோ சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாம். இல்லை மில்க் க்ரீமாக நீங்கள் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது சேர்த்தா தான் இதில் அந்த நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். சேர்த்துக்கோங்க. அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். இப்போது இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்ச அந்த அரவைகளையும் இதில் சேர்த்துக்கலாம்.
ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க, வேணால் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் மில்க் க்ரீமே இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஃபைனலாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே சூப்பராக ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைஸ், சப்பாத்தி, நான், வெஜ் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எது கூட வேணாலும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதில் மசாலாலாம் நம்மளே ரெடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு பன்னீர் கிரேவி இருக்கும். அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடாய் பன்னீர் ரெடி, சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா ரொம்ப குயிக்காக இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்துருக்கோம். நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.